சத்தியும் அவங்க மாமாவும் ஒரு வீட்டுல வந்து ஒருத்தனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளையோட போட்டோவை எதுக்குடா மாஃபிங் பண்றன்னு சொல்லி அடிக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர்ல செல்வியோட போட்டோவை பாக்குறாரு வேலு. செல்வியோட போட்டோ உன்கிட்ட எப்படா வந்துச்சுன்னு அவனை அடிச்சு இழுத்துட்டு போறாரு வேலு. மெய்யநாதனோட சம்பந்தப்புற வீட்டுக்கு வேலு இழுத்துட்டு வர்றாரு. சொல்லுடான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மாஃபிங் பண்ற ஆளு சொல்றாரு, செல்வியோட போட்டோவை தப்பு தப்பா மாஃபிங் பண்ணி இன்டர்நெட்ல போட்டது நான் தான் சார்னு ஒத்துக்கிறாங்க. இத கேட்ட உடனே மாப்பிள்ள வீடு அதிர்ச்சி அடையறாங்க. வேலு கேக்குறாரு, மாப்பிள்ள இப்ப என்ன சொல்ல போறீங்க? கேட்டுட்டீங்கல்ல அவன் என்ன சொன்னான்னு. தென்னரசுக்கு அந்த ஆளு போன் பண்ணி சொல்றாரு, நான் மாட்டிக்கிட்டேன் சார்னு. தென்னரசு அவசர அவசரமா கார்ல அந்த மாஃபிங் பண்ற ஆளை கூட்டிட்டு போறாரு. நான் சொல்ற முடியும், நீ தலைமறைவாதான் இருக்கணும்னு தென்னரசு அந்த ஆளுகிட்ட சொல்றாரு. இத வேலு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேலுக்கு ரொம்ப கோபமாயிருது தென்னரசு மேல. கதவை தாப்பா போட்டுட்டு தென்னரச புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு வேலு. வீட்டுல எல்லாரும் கூடி இருக்கிறப்ப தென்னரசு கிட்ட சொல்றாரு வேலு, நீ செல்விய பத்தி தப்பா பேசினல்ல, சக்தி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு வேலு சொல்றாரு. இத கேட்ட உடனே தென்னரசு, செல்வியும் உங்க குடும்பத்தையும் தப்பா பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நாளை சந்திப்போம்.